அந்த இடத்தை புனிதப்படுத்த ராமநாமத்தினால்தான் முடியும் என தீர்மானித்தார். அதை செய்ய வல்லவர் யார் என்று யோசித்த அவருக்கு அதை செய்யக்கூடியவர் அனுமானே என்பது புரிந்தது. உடனடியாக அதே இடத்தில் அமர்ந்து தவம் புரிந்தார். ஒன்றல்ல இரண்டல்ல 12 ஆண்டுகள் தவம் புரிந்தார். அதன் பயனாக அந்த பாறையிலிருந்து 5 முகங்களுடன் தோன்றினார் அனுமன். 5 முகங்களுடன் தோன்றிய அனுமன் தன் ராமநாமத்தினால் அந்த இடத்தை புனிதப்படுத்தி இருப்பதை உணர்த்தினார். அங்கேயே அவரை கோயில் கொள்ளும்படி கேட்டார் ராகவேந்திர மகான். சம்மதித்தார் மாருதி. அதன் பிறகே மந்திராலயம் சென்று நித்ய பிருந்தாவனத்தில் அமர்ந்தார் ராகவேந்திர மகான். இதோ இன்றும் அங்கேயே அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த மகானுக்கும் இந்த திருவல்லிக்கேணி ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமாம், இங்கேயும் இந்த சுயம்பு அனுமன் இருப்பதால் இதன் அருகிலேயே மிருத்திகா பிருந்தாவனம் கொண்டிருக்கிறார் ராகவேந்திர மகான். இந்த இடம் ராமநாமத்தினால் புனிதமாகி இருக்கிறது என்பதற்கு அவரது பிருந்தாவனமே சாட்சி.